செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சென்னை பட்டினப்பாக்கத்தில் மீன் வாங்க கூட்டம் அலைமோதிய நிலையில் மீன் வாங்க வந்தவர்கள் காலையிலேயே வாகனங்களை நிறுத்திச் சென்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி, முழு விவரம். வணக்கம். மீன்பிடி தடைக்காலம் 15ஆம் தேதியிலிருந்து அமலில் இருப்பதால் நாட்டு படகிலும் கட்டுமரத்திலும் மட்டுமே மீன்பிடிக்க அனுமதி இருக்கிறது. எனவே மீனுடைய வரத்து குறைந்து காணப்படுகிறது. மீன் வரத்து குறைந்தாலும் இன்று வார இறுதி நாள் என்பதால் கடல்சார் உணவு விரும்பிகள் மீன், நண்டு, இறால் போன்றவர்களை வாங்க பட்டினப்பாக்கம் சாலையில் படையெடுத்துள்ளனர். எனவே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கூட்ட நெரிசலையும் போக்குவரத்து நெரிசலையும் கட்டுப்படுத்த காவல்துறையினரை நியமித்தும் கூட கூட்டம் கட்டுக்குள் அடங்காமல் மீன் வாங்க வந்த வண்ணமே இருக்கிறார்கள். மீன் வாங்க வருகிறவர்கள் பட்டினப்பாக்க சாலையிலேயே வாகனங்களை நிறுத்தியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது லைட் ஹவுஸில் இருந்து பட்டினப்பாக்கம் லூப் ரோடில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. மீன்பிடி தடை காலத்தால் மீன் வரத்து குறைவு காரணம் காட்டிலும் மீன் விலை அதிகரித்துள்ளதாகவும் பழைய மீனை ஏமாற்றி விற்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஜெரி. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.